ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி பர்த்டே மற்றும் திருமண நாள் கொண்டாடும் எல்லாருக்குமே நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்கள். அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கடவுள்கிட்டையும் ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோட் மீண்டும் ஒரு வீக்காக சீன்ஸ் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் க்யூட் மெமரிஸ் இருந்துச்சு. பட் என்ன வருத்தம் அப்படின்னா கொஞ்சம் சீன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீக்காக சீன்ஸ் அதிகமாக இருக்கும், வில்லன்களோட திட்டம் கம்மியாக இருக்கும். பட் இன்றைக்கி எபிசோடில் வீக்காக சீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரிமைனிங் வில்லன்கள்லாம் விட இன்னும் பெரிய வில்லிகள்லாம் நம்மளுக்கு தெரியுறாங்க பார்த்தீங்களா ஒருத்தவங்க. ஸோ இந்த கேங்க கூட பார்த்துடலாம் போல். அடுத்த அந்த காவேரி ஃபேமிலி நம்மளால் பார்க்கவே முடியல, சகிக்கவும் முடியல. ஏன் இவங்க இந்த லெவலுக்கு இறங்குறாங்கன்னு தெரியல. அடுத்த ஒரு பூகம்பம், அங்கே பசுபதிலாம் ஏற்றி விட தேவையில்லை, ஆல்ரெடி சாரதாமாவே அந்த முடிவில் தான் இருக்காங்க. அதை பற்றி நம்ம தனியாக ஸ்பெஷலாக வீடியோவில் பேசுவோம். இதில் நம்ம செல்ல குட்டிங்களோட ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ என்ன சொல்கிறதுங்க, நம்ம ப்ரொமோவில் பார்த்த சீன்ஸ் எல்லாமே எண்ட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நாளை ப்ரிவியூமே கொடுத்துட்டாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் அழுகிறத பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனலாக இருக்குது. ஏன் இவங்க பிரியணும், இவங்க ரெண்டு பேரும் சேர வேண்டியதானே, எங்களுக்கு பிரியணும், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவ்வளோ ஒரு ஹர்ட்டிங்காக இருக்குது. அதாவது வாக்கிங் போவாங்களே, அப்போ கூட சொல்லுவாங்க உங்கள் கூட இப்படியே வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அதுக்கு என்ன நம்ம டெய்லி வாக்கிங் போகலாமே அப்படின்னு சொல்லி கேஷுவல் நம்ம விஜய் சொல்லும்போது, அது எப்படிங்க வீட்டுக்கு தெரியாமலாம் பண்ணக்கூடாது, அம்மாவுக்கு தெரிஞ்சு நான் பண்ணணும். அட போமா, அம்மாவுக்கு தெரிஞ்சு நீ என்னைக்கு போகிறது, நாங்கள் என்னைக்கு பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏமா எங்கள் விஜய் மனசு எங்கள் மனசு நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற. கடைசி வரைக்கும் அம்மா அம்மா நீ சொல்கிற பாயிண்ட்லாம் ஓகே, பட் அது எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது அவங்களுக்கு ஆசையும் இருக்குது, அவங்க அம்மாவோட சப்போர்ட்டும் வேணும். அவங்க அம்மா தான் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்களே. வில்லன்ஸ் கேங்குக்கும் ஃபுல் ஆப்போசிட்டெல்லாம் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. எப்படி அவங்கள சம்மதிச்சு எப்போ நீங்கள் இதெல்லாம் நாங்கள் திருப்பி பார்க்குறது? ஸோ எங்களுக்கு இந்த ஒரு வாரம் கொடுத்த ஹாப்பி மொமெண்ட்ஸ்க்கு நம்ம டீம் நம்மளை எவ்வளோ வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அது நினச்சா உண்மையிலே எனக்கு பயமாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பயப்பட வேண்டாம்னு நம்ம ஒரு பக்கம் சொன்னாலும் ஒரு பக்கம் அது நம்மளை அறியாமலே ஒரு பயம் வருது இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது இன்றைக்கி எபிசோட் அவங்க நிறைய பேர் ப்ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த குழந்தைங்களோட டிஸ்கஷன்லாம் போகல. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அவர் சிங்கிள், அதாவது நிறைய பேருக்கு இந்த சிங்கிள் சைடாக ஆளுங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். நம்ம மட்டும் சிங்கிளாகவே இருக்குமே, நம்ம கூட ஒரு 4-5 பேர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் சேர்ந்து கூட பிறந்து அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் நம்ம சிப்ளிங்ஸோடு இருக்கிறது. கண்டிப்பாக அதுதான் விஜயமே ஆசைப்படுறாரு. நான் சிங்கிளாக வளர்ந்துட்டு என்னோட குழந்தைங்க அந்த மாதிரி வளரக்கூடாது, உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி வளரணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆசையுமே சொல்கிறாரு. அந்த ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம சொல்லவில்லை என்னடா இவங்க ரெண்டு பேரும் அடுத்த குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ட்வின்ஸை பற்றி பேசலையே ப்ரொமோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம். பட் அதே மாதிரி ப்ரொமோவில் பேசாட்டியும் எபிசோடில் பேசிட்டாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுவுமே நம்ம தலைக்கு பெண் குழந்தை தான் வேணுமா பாருங்களேன். ஒரு பெண், அதாவது எங்களுக்கு எல்லாருக்குமே குட்டி விக்கா தாங்க வேணும். ஒரு குட்டி விஜய், ஒரு குட்டி காவேரி, அதுதான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்கேனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் ஹாஸ்பிட்டல் போகாமலே அவ்வளோ சூப்பராக பொண்டாட்டியை பார்த்துட்டு அதை தான் நம்ம காவேரியுமே சொல்கிறாங்க. அவரோட சிரிப்பை பார்த்து அந்த பிச்சு தின்னுவாங்களே, அதாவது அதை முத்து கொடுக்குற மாதிரி வருவாங்க, கொடுப்பாங்க. நானுமே எதிர்பார்த்தேன், அதுவுமே கொடுக்கல. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு வீக்கா சீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸ் ரசிக்கிற மாதிரி எப்பவும் போல் இருந்துச்சு. அந்த ஆப்பிளை கட் பண்ணி அழகாக ஊட்டிடுவாங்க இல்லையா, அவங்க எப்படி கான்வர்சேஷன்ஸ் ஐ டு ஐ கான்டாக்ட், அந்த ரசிக்கிறது, ஐயோ இவங்க எப்படி உண்மையிலேயே அவங்க நடிக்கிறாங்கன்னே நம்மளால சொல்ல முடியலங்க. வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா சீன்ஸுமே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அப்புறம் கால் அமுத்தி விடுறது, ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக வீக்கா சீன்ஸ் எப்பவும் போல் செமையாக இருந்துச்சு. பட் சீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் எபிசோட் பார்த்துட்டு என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.